வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நான் பார்க்க போகிறது ரொம்ப வித்தியாசமான ஒரு வடை. இது என்ன வடை அப்படின்னு பார்க்குறீங்களா? இது வந்துட்டு ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணியில் செஞ்ச வடை. இது கிட்டத்தட்ட ஒரு இன்ஸ்டன்ட் வடை அப்படின்னு சொல்லலாம். ஒரு 10 நிமிஷத்தில் நீங்கள் வந்து வடை செஞ்சிடலாம் உங்ககிட்ட பச்சை பட்டாணி இருந்துச்சுன்னா. இப்போ பச்சை பட்டாணி சீசன் இப்போ நிறையா கிடைக்கும். ரொம்ப ஹெல்த்தியும் கூட உடம்புக்கு. கண்டிப்பாக இந்த வடை இந்த சீசனில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த டேஸ்டியான பச்சை பட்டாணி வடை எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனலுக்கு இப்பதான் முதல் முறையா வரீங்கன்னா இந்த வீடியோ கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற நோட்டிபிகேஷன் பெல்லையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் என்னோட ஃபியூச்சர் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரி வாங்க இப்போ இந்த டேஸ்டியான ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி வடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி வடைக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். இதுக்கு வந்துட்டு ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி வேணும். இப்போ வந்து பட்டாணி சீசன் நிறைய கிடைக்கும். இப்போ கொஞ்சம் சீப்பாகவும் இருக்கும் உங்களுக்கு பட்டாணி. இந்த டைம்ல நம்ம வாங்கி எதுக்கெல்லாம் யூஸ் பண்ண முடியுமோ அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு இன்ஸ்டன்ட் வடை மாதிரி, நம்ம எதுவும் ஊற வைக்க தேவையில்ல. பச்சை பட்டாணி இருந்துச்சுன்னா நீங்க வந்துட்டு ஒரு 10 நிமிஷத்துல இந்த வடை செஞ்சிடலாம். 400 கிராம் அளவுக்கு பச்சை பட்டாணி அந்த தோலோட இருக்குல்ல அது வாங்கி நான் உளிச்சு வச்சிருக்கேன். இது ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி, வேக வச்சது இல்லை, பச்சையா இருக்கு. இது எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி உளிச்சு. இது வந்துட்டு உடைச்ச கடலை. இது வந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உடைச்ச கடலை, கொஞ்சமா முந்திரி பருப்பு. இங்க பாருங்க இந்த அளவுக்கு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முந்திரி பருப்பு. இது ரெண்டையும் நம்ம பவுடர் பண்ணிக்கணும். அது போக இந்த மாதிரி முந்திரி பருப்பை பாதி பாதியா உடைச்சு வச்சிருக்கேன். இதை வந்துட்டு நம்ம ஒரு கார்னிஷ்காக யூஸ் பண்ண போறோம் வடை மேல. இது வந்துட்டு இஞ்சி, இது வந்து ஃபைனா சாப் பண்ணி வச்சிருக்கேன். அதே மாதிரி பூண்டையும் ஃபைனா சாப் பண்ணி வச்சிருக்கேன். இது ஒரு சின்ன துண்டு இஞ்சி இந்த மாதிரி ஃபைனா சாப் பண்ணிக்கோங்க. பூண்டு வந்துட்டு ஒரு 4-5 பல் பூண்டு, அதையும் ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க. 2 பச்சை மிளகாய், அதையும் ஃபைன் சாப் பண்ணி வச்சுருக்கேன். கொத்தமல்லி தலை கொஞ்சம் எடுத்திருக்கேன். இதை வந்துட்டு இந்த மாதிரி உங்களால் நறுக்க முடியல அப்படின்னா நீங்கள் இதை அரைக்கும் போதே போட்டுடலாம். இந்த மாதிரி போட்டிங்கன்னா ஃப்ளேவர் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். அரைச்சி போட்டிங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. குழந்தைங்க சாப்பிடுவாங்க அப்படின்னா நீங்கள் பச்சை மிளகாயும் அரைக்கிறதுலேயே சேர்த்து அரைச்சிடலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், அவ்வளவுதான் வேணும். இப்போ இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதை வந்து பவுடர் பண்ணிக்கலாம். இந்த முந்திரி பருப்பையும் இந்த உடைச்ச கடலையும் நம்ம பவுடர் பண்ணிக்கலாம் ஒட்டுக்கா போட்டு. இப்போ மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. இல்லை இந்த உடைச்ச கடலை சேர்த்திக்கலாம். கூடவே இந்த 1/2 டேபிள் ஸ்பூன் முந்திரி பருப்பும் சேர்த்திக்கலாம். இதை ஃபர்ஸ்ட் நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இங்க பாருங்க இந்த மாதிரி நம்ம முந்திரியும் உடைச்ச கடலையும் பவுடர் பண்ணியாச்சு. இப்போ இந்த பவுடர் பண்ணதை இந்த பவுலுக்கு மாத்திடலாம். இப்போ இது இருக்கட்டும். இப்போ நம்ம இந்த பச்சை பட்டாணியை வந்துட்டு அரைச்சிக்க போகிறோம். இதையும் அதே ஜாரில் சேர்த்து இதையும் அரைச்சிக்கலாம். இது வந்து ரொம்ப நைஸாக அரைக்க தேவையில்ல, சும்மா 1-2 அரைச்சிக்கோங்க. இதையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ பாருங்க இந்த மாதிரி ஒரு கரகரப்பான பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிக்கணும். வடைக்கு அரைக்கிற மாதிரி தான். வடைக்கு எப்படி நைஸாக அரைக்க மாட்டோம் நம்ம மசால் வடைக்கு, அந்த மாதிரி தான் இதுக்கும் அரைக்கணும். இந்த மாதிரி ஒரு கரகரப்பாக அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ இதையும் இந்த பவுலில் வந்து சிப் பண்ணிடலாம். நம்ம அரைச்ச பச்சை பட்டாணியும் இதில் சேர்த்தியாச்சு. இப்போ நம்ம ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கிற இந்த இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், கொத்தமல்லி இதையும் சேர்த்திக்கலாம். இதுக்கு வந்து வெங்காயம் உங்களுக்கு தேவைன்னா சேர்த்திக்கலாம். நான் இன்னைக்கு சேர்த்தல வெங்காயம். தேவைப்பட்டால் கொஞ்சமாக வெங்காயமும் நீங்கள் ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே இந்த மிளகாய்த்தூள், சீரகத்தூள் இது ரெண்டையும் ஆட் பண்ணிடலாம். இந்த வடைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கோங்க. இப்போ இந்த மாவு வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும், வடை மாவு மாதிரி. தண்ணியே விட வேணாம். இந்த அரைக்கும் போதும் கொஞ்சம் கூட தண்ணியே விடலை. இது வந்து ஃப்ரெஷ் பச்சை பட்டாணிங்கிறதுனால அதுலேயே ஈரப்பதம் இருக்கும், அதுவே போதும். தண்ணிக்கு இது எச்சா ஊற்றிட்டிங்கன்னா அப்புறமேட்டு வடை வராது. அப்படி ஒரு வேளை உங்களுக்கு ஈரப்பதம் அதிகமாக இருக்கிற மாதிரி தோணுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் பொட்டுக்கடலை பொடியை எச்சா போட்டுக்கோங்க. அப்போ அது வந்துட்டு அப்சர்வ் பண்ணிவிடும் உங்களுக்கு அந்த தண்ணியை. இப்போ இந்த வடை மாவு வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்துட்டு நம்ம வடையை தட்டிடலாம். சின்ன சின்ன உருண்டையை எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த சைஸ்ல வடை வேணுமோ அந்த அளவுக்கு சைஸ்ல உருட்டிக்கலாம். இந்த மாதிரி ஒரு உருண்டை எடுத்துட்டு இந்த வடை மாதிரி ஃபர்ஸ்ட் தட்டிக்கலாம். இந்த மாதிரி தட்டிட்டு இந்த மாதிரி நம்ம உடச்சு வச்சிருக்கோம்ல பாதி பாதியா முந்திரி, இதுல ஒரு முந்திரி பாதி முந்திரி எடுத்து இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிடுங்க. இது பார்க்கறதுக்கு அழகா இருக்கும் கடைசியில பொரிச்சு எடுத்ததுக்கு அப்புறம், அதுக்காக தான் இது. இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி நம்ம வடையை எல்லா வடையும் இந்த மாதிரி தட்டி வச்சுக்கலாம். இது மாதிரி எல்லா வடையும் தட்டி ரெடியா வச்சுக்கோங்க. இப்போ இதை நம்ம வந்து டீப் ஃப்ரை பண்ணி எடுக்க போறோம். இப்போ நம்ம இந்த வடையை சுட்டு எடுக்கிறதுக்கு எண்ணெய் வச்சிருக்கேன் அடுப்புல. எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம இந்த வடையை போட்டு பொரிச்சு எடுத்துடலாம்.
அடுத்த சைட் டர்ன் பண்ணி விடுங்க. பாருங்க நம்மளோட வடை வந்துட்டு ஃப்ரை ஆயிருக்கும். இப்போ எடுத்துடலாம் நம்ம எண்ணெயிலேருந்து. எண்ணெய் நல்லா ட்ரெயின் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பரில் வச்சுடுங்க. பாருங்க நம்மளோட சூப்பரான பச்சை பட்டாணி வடை இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி எல்லா வடையும் நம்ம சுட்டு எடுத்துடலாம். நம்மளோட பச்சை பட்டாணி வடை இப்போ சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை வந்துட்டு இந்த மாதிரி டொமேட்டோ சாஸ் அப்புறம் மைனஸோட நீங்கள் பரிமாறலாம். இந்த பச்சை பட்டாணி வடையை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸில் ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. Thank you for watching this video, viewers. Bye bye.